இல்ல, இந்த ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராது என்பதை தமிழகத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்றதுல நான் அந்த கருத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா அவரின் கருத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதுதான். அவர் யாருக்கு இந்த கருத்தை சொல்கிறார்? கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காங்கிரசிற்கு பதில் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் காங்கிரசின் கருத்தை நான் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. ஏன் கருத்தை சொல்றேன், ஏற்றுக்கொண்டு வந்தால் வாருங்கள் என்ற மாதிரி அவர் சொல்கிறார். காங்கிரஸை சார்ந்தவர்களும் அவர் சொன்ன பின்பும் இல்ல நாங்க 2006 கூட்டணி அமைச்சிருப்போம், நாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் அந்த கூட்டணி சேர்ந்தாலும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்யுமா, அமமுக வேலை செய்யுமா. நிச்சயமா நாங்க இணைந்து பணியாற்றுவோம், பணியாற்ற ஆரம்பித்து விட்டோம். எதிர்கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. நிச்சயமாக அந்த கூட்டணி தோல்வி அடைய கூட்டணியாக மாறும். இல்ல, ராஜா கண்ணப்பன் அது மட்டும் சொல்லல, காங்கிரஸ் சொல்லியிருக்காரு 1-2 இடத்த வச்சுக்கிட்டு எங்களை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சியாக இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதே டிஎம்கேக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலமும் இருக்கு. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்த போது 12 வருஷங்கள்ல ஆட்சிக்கே வர முடியாம தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்ததான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. சகோதரி பிரேமலதா அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து. சூப்பர் இன்ஜினை தான் நம்ம பார்த்தோமே. டிஎன்பிசி எக்ஸாம் கூட ஒழுங்கா நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின் முந்தின நாள் 5 லட்சம் பேரை வச்சு இளைஞர்கள் மாநாடு நடத்துறாங்க. ஒரு 9000 பேருக்கு ஒழுங்கா டிஎன்பிசி எக்ஸாம், ஒரு அரசு வேலை கனவோடு இருந்த இளைஞர்களின் கனவு நசுக்கப்பட்டது. உங்க சூப்பர் இன்ஜின் தான் உங்க ஸ்கூல்ல கத்தி வச்சுட்டு போய் குத்திட்டு இருக்காங்களே, உங்க சூப்பர் இன்ஜினை தான் எங்களுக்கு தெரியுது. டாஸ்மாக் கடையில டாஸ்மாக் சேல் அதிகமாகி போயிட்டு இருக்கு, பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதான் உங்க சூப்பர் இன்ஜின். அதனால சூப்பர் இன்ஜின் ப்ராப்பர் இன்ஜினா இல்ல, ஓடாத இன்ஜினா தான் இருக்குது. எங்களது சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா வரப்போகுது. அதனால சூப்பர் இன்ஜினா இருந்தா எதுவும் பலன் தராது, சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா இருக்கணும். சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறது. அவங்க கொஞ்சம் சூப்பர் இன்ஜினை வச்சுட்டு ஓரமா ஒதுங்கி இருந்தா நல்லது என்பது எனது கருத்து. காங்கிரஸ் சொல்றாரா? காங்கிரஸ் மறைமுகமா சொல்றாரு. டெல்லி அணியா தமிழ்நாடு அணி எங்களெல்லாம் சொல்லல. ஏன்னா நாங்க தமிழ்நாடோடு இணைஞ்சிட்டோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மலேசியால பேசும்போது தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் அவ்வளவு உயர்வா பேசி இருக்கிறாரு. அதனால தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு கேட்டது பாஜக அணியே இல்ல, காங்கிரஸ் வேணா கேட்டிருப்பாரு. அவங்களுக்குள்ளதானே இப்ப போட்டி இருக்கு. அதனால அவர் டெல்லி அணின்னு சொன்னது ராகுல் காந்தியே சோனியா காந்தி என்று நான் எடுத்துக்கொண்டேன்.